வணக்கம். வரலாறுலயே ஒரு பெரிய சோகமான சம்பவம். அது எப்படி ஒரு மகத்தான நம்பிக்கையா மாறுச்சுன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லூக்கா நற்செய்தியில வர்ற இயேசுவோட உயிர்த்தெழுதல், அப்புறம் அந்த எம்மாவோ பயணத்தை பத்தி தான். வாங்க இந்த ஆழமான கதைக்குள்ள போலாம். இந்த கதை ஆரம்பிக்கிறதே ஒரு பெரிய கேள்வியோட தான். விடியற் காலையில கல்லறைக்கு போன பெண்கள் கிட்ட தேவதூதர்கள் ஒரு கேள்வி கேக்குறாங்க. உயிரோட இருக்கிறவரை எதுக்கு நீங்க செத்தவங்க மதியில தேடுறீங்க? அடடா, இது வெறும் கேள்வியா? இல்லவே இல்ல. இது ஒரு பிரகடனம். சொல்லப்போனா மனித வரலாற்றையே புரட்டி போட போற ஒரு கேள்வி இது. அது வாரத்தோட முதல் நாள். ஆனா இயேசுவ பின்தொடர்ந்தவங்களுக்கு அது ரொம்பவே இருண்ட ஒரு விடியல். கல்லறை காலியா இருந்துச்சு அவங்க நம்பிக்கைய போலவே. அந்த காட்சிய பார்த்ததும் அவங்க இதயம் இன்னும் சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. கொஞ்சம் அந்த காலையில நடந்த குழப்பத்தை யோசிச்சு பாருங்களேன். பெண்கள் வேக வேகமா கல்லறைக்கு போறாங்க. ஆனா அங்க கல்லறையோட கல் புரட்டி போட்டிருக்கு. உள்ள போனா இயேசுவோட உடல் இல்ல. அவங்க திகைச்சு நின்னுட்டு இருக்கும்போது திடீர்னு பிரகாசமான உடையில 2 தேவதூதர்கள் வராங்க. அவங்க சொன்ன செய்தியை கேட்டதும் அந்த பெண்கள் மூச்சரைக்க அப்போஸ்தலர்கள் கிட்ட ஓடி வராங்க. இங்கதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் நடக்குது. ஒரு பக்கம் தேவதூதர்கள் சொல்றாங்க, இயேசு உயிரோட எழுந்துட்டாரு, அவர் சொன்ன மாதிரியெல்லாம் நடந்துடுச்சுன்னு. ஆனா இன்னொரு பக்கம் இத கேட்ட அப்போஸ்தலர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? இதெல்லாம் வெறும் வீண் பேச்சுன்னு சொல்லி ஒதுக்கி தள்ளுறாங்க. அவங்களால அதை நம்பவே முடியல. ஆனா பேதுருவால சும்மா இருக்க முடியல. அவரே நேர்ல பாக்கலான்னு கல்லறைக்கு ஓடுறாரு. ஆமா, பெண்கள் சொன்னது உண்மைதான். கல்லறை காலியா இருக்கு, துணிகள் மட்டும்தான் அங்க கிடக்கு. ஆனா இது அவருக்கு பதில தரல, மாறா இன்னும் நிறைய கேள்விகளை தான் கொடுத்தது. மனசுக்குள்ள ஒரு பக்கம் குழப்பம், இன்னொரு பக்கம் ஒரு சின்ன நம்பிக்கை. ரெண்டும் போராடிட்டு இருந்துச்சு. சரி, இப்போ கதையோட களம் மாறுது. எருசலேமுக்கு வெளியில போறோம். அதே நாள்ல 2 சீஷர்கள் ரொம்ப பாரமான இதயத்தோட எம்மான்னு ஒரு கிராமத்துக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. அவங்க வைக்கிற ஒவ்வொரு அடியும் அவங்களோட சிதஞ்சு போன நம்பிக்கையோட பாரத்தை சுமந்துட்டு போற மாதிரி இருந்துச்சு. அப்படி நடந்து போகும்போது கடந்த சில நாள்ல நடந்த அந்த அதிர்ச்சியான சம்பவங்களை பத்தியே பேசிட்டு போறாங்க. அவங்க சோகமெல்லாம் வார்த்தையா வெளியில வருது. அப்போதான் அவங்களுக்கே தெரியாம ஒரு அந்நியர் வந்து அவங்க கூட சேர்ந்துக்கிறாரு. அந்த அந்நியர் கேக்குறாரு, ஏன் இவ்ளோ சோகமா இருக்கீங்கன்னு. அதுக்கு சீஷர்கள்ல ஒருத்தர் பேரு கிளியோப்பா. அவர் ரொம்ப ஆச்சரியமா, என்னது எருசலேம்ல இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, அத பத்தி தெரியாத ஒரே ஆள் நீங்க தானா அப்படின்னு கேக்குறாரு. அதாவது எருசலேமே கொந்தளிச்சிட்டு இருக்கு, இவருக்கு மட்டும் எப்படி இது தெரியாம போச்சுன்னு அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். அந்த அந்நியர்கிட்ட சீஷர்கள் நடந்த கதையெல்லாம் சொல்றாங்க. இயேசு எவ்ளோ பெரிய தீர்க்கதரிசியா இருந்தாரு, ஆனா எங்க தலைவர்கள் அவரை கொன்னுட்டாங்கன்னு ரொம்ப வருத்தத்தோட சொல்றாங்க. அவங்க பேச்சுல இருந்த வலி இந்த ஒரு வரியில நல்லா தெரியுது. இஸ்ரவேலையே மீட்க போறவர் இவருதான்னு நாங்க நம்பி இருந்தோம். கவனிச்சிங்களா? அந்த நம்பி இருந்தோங்கிற வார்த்தை, அதுல அவங்களோட எல்லா கனவுகளும் உடைஞ்சு போனது அப்பட்டமா தெரியுது. இங்கிருந்துதான் கதையில ஒரு பெரிய திருப்பு முனை வருது. அந்த மர்மமான அந்நியர் அவங்களோட சோகத்துக்கும் சந்தேகத்துக்கும் வேத வசனங்கள் மூலமா ஒரு வெளிச்சத்தை காட்ட ஆரம்பிக்கிறாரு. அவர் அவங்கள மென்மையா கண்டிக்கிறாரு. அறிவில்லாதவங்களே, மந்த இருதயம் உள்ளவங்களேன்னு சொல்றாரு. நீங்க ஏன் சோகமா இருக்கீங்கன்னா, நடந்த சம்பவத்தால இல்ல, வேத வசனங்களை நீங்க சரியா நம்பாததால தான் சுட்டி காட்டுறாரு. அதாவது பாடுகளும் மரணமும் ஒரு முடிவு கிடையாது, அது மகிமைக்கு போறதுக்கான வழின்னு புரிய வைக்கிறாரு. அடுத்து நடந்தது ஒரு ஆழமான வேத பாடம்னே சொல்லலாம். மோசேல இருந்து எல்லா தீர்க்கதரிசிகள் வரைக்கும் மேசியாவோட பாடுகள், உயிர்த்தெழுந்தல் பத்தி என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அதையெல்லாம் அந்த அந்நியர், அதாவது இயேசுவே அவங்களுக்கு விளக்குறாரு. வருஷக்கணக்கா படிச்ச வேத வசனங்களோட உண்மையான அர்த்தம் அன்னைக்குதான் அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. இப்போ கதை உச்சக்கட்டத்தை நெருங்குது. சாயங்காலம் ஆயிடுச்சு. சீஷர்கள் அந்த அந்நியரை அன்னிக்கு ராத்திரி அவங்க கூட தங்கச் சொல்லி கூப்பிடுறாங்க. அந்த ஒரு சின்ன அழைப்பு, அதுதான் ஒரு பிரம்மாண்டமான வெளிப்பாட்டுக்கு கதவை திறக்க போகுது. 3 பேரும் சாப்பிட உட்கார்றாங்க. ரொம்ப சிம்பிளான, அவங்களுக்கு நல்ல பழக்கமான ஒரு விஷயம்தான் நடக்க போகுது. அவர் அப்பத்தை எடுக்கிறாரு, நன்றி சொல்றாரு, அத பிக்கறாரு. ஆனா பாருங்க, இந்த ஒரு சாதாரண செயல் நடக்க போற எல்லாத்தையும் மாத்தப் போகுது. இதுதான் அந்த முக்கியமான தருணம். அந்த நொடியில அவங்க கண்கள் திறக்கப்படுது. அவங்க கூட இருந்தது வேற யாரும் இல்ல, உயிரோடு எழுந்த இயேசு. அவங்களோட சோகம், குழப்பம் எல்லாம் ஒரே நொடியில காணாம போகுது. ஒரு பேரதிசயம் அவங்கள ஆட்கொள்ளுது. அவங்க அவரை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்ட அடுத்த செகண்டே அவர் அவங்க கண்ணுல இருந்து மறைஞ்சு போயிடுறாரு. அந்த சந்திப்பு எவ்வளவு தெய்வீகமானதுன்னு இந்த ஒரு சம்பவம் நல்லா புரிய வைக்குது. அந்த 2 சீஷர்களும் உடனே அதே வேகத்துல திரும்பவும் எருசலேமுக்கு ஓடுறாங்க. அங்க மத்த சீஷர்களை பார்த்தா அவங்களும் இதே செய்தியத்தான் சொல்றாங்க.
கர்த்தர் உண்மையாவே உயிரோட எழுந்துட்டாரு, சீமோனுக்கு காட்சியும் கொடுத்தாருன்னு. பாத்தீங்களா? அவங்களோட தனிப்பட்ட அனுபவம் இப்போ ஒரு கூட்டத்தோட அசைக்க முடியாத நம்பிக்கையா மாறுது. கடைசியா அந்த சீஷர்கள் ஒருத்தருக்கொருத்தர் பேசிக்கிட்ட இந்த வார்த்தைகளோட முடிக்கலாம். வழியில அவர் நம்ம கிட்ட பேசிட்டு வந்தப்போ, வேத வசனங்கள் எல்லாம் விளக்கி சொன்னப்போ, நம்ம மனசுக்குள்ள ஒரு நெருப்பு பத்தி எரியற மாதிரி இல்லையா? உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஆன்மீக நெருப்பு அவங்களுக்குள்ள இருந்திருக்கு. அவங்களுடைய ஆழமான சோகத்தை எப்படி இந்த ஒரு அனுபவம் அசைக்க முடியாத நம்பிக்கையா மாத்துச்சு? இந்த கேள்வியோட இந்த நிகழ்வை நம்ம சிந்திச்சு பார்க்கலாம்.